கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டபடியே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரி முக்கடல் சங்கமம் பகுதியில் நடப்பயிற்சியில் ஈடுபட்டதோடு பொதுமக்களுடன் கலந்துரையாடி வாக்கு சேகரித்து வருகிறார். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தனியார் கல்லூரி மைதானத்தில் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் 2 திமுக வேட்பாளர்கள், 3 காங்கிரஸ் வேட்பாளர் மற்றும் ஒரு கம்யூனிஸ்ட் வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பதற்காக நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வருகை தந்தார். நேற்றிரவு வருகை தந்த அவர் கன்னியாகுமரி முக்கடல் சங்கமம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தங்கி ஓய்வெடுத்த அவர் இன்று காலை முக்கடல் சங்கமம் பகுதியில் நடைபயிற்சியில் ஈடுபட்டார். அப்போது அங்குள்ள பொதுமக்களுடன் கலந்துரையாடியதோடு அந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் திமுக வேட்பாளர்களுக்கும் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து அவர்களுடன் அரசின் நலத்திட்ட உதவிகளையும் எடுத்துரைத்தார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தங்களுக்கு நல்ல பயனுள்ளதாகவும் கூறி அவருடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து நடப்பயிற்சியில் ஈடுபடும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து 9:30 மணி அளவில் நாகர்கோயிலில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று திட்டங்கள் குறித்தும் பேசி திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க உள்ளார்.